நான் பாட்டுன்னு வெளியே போயிட்டு கிரிக்கெட்லாம் ஜாலியாக ஆடிட்டு வந்து பார்த்தா மூஞ்சி செத்து போச்சு. அதனால் பார்த்தா ஜெயபிரதா மேம் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவங்க உட்காந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா கேட்க, நானும் ஒன்று ஒன்றா சொல்ல போய் அவங்க என்னை திட்டாத குறை துப்பாத குறை தான். இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு, சரிங்க எனக்கு வந்து நீங்கள் என்னை கருப்பாக இருந்த என்ன வெள்ளையாக்கணும்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதால் அவங்களும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு ஃபோட்டோலாம் கேமராலாம் ஊரை சுற்றி காமிச்சு புதுசாக க்ரீம் வருது தடவினாங்க. தடவிட்டு மூஞ்சில் இருந்தது எல்லா க்ரீமையும் எடுத்துட்டு புதுசாக இன்னும் ஸ்கின்னை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டெட் ஸ்கின்னை வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எடுக்கிறாங்கன்னு வந்து அமைதியாக படுத்துட்டு இருந்தேன். பார்த்தா நல்லா டெட் ஸ்கின் எடுத்துகிட்டு என்கிட்ட காமிச்சாங்க. காமிக்கும் போது தான் தெரிஞ்சு எவ்வளோ ஸ்கின்னு வந்து செத்து போயிருக்கு என் மூஞ்சிலன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேலே வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தடவுற மாதிரி ஒரு கோட் போட்டாங்க. அப்படியே படுத்தங்க 10 நிமிஷம். அப்படியே பார்த்தா சொர்க்கமே தெரிஞ்சுது. ஐஸ்கிரீமில் வந்து நல்லா ஃபுல்லாக முக்கி எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு சீரம் தடவி நல்லா ஸ்கின் எல்லாத்தையும் லெவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு திருப்பி மசாஜ் பண்ணாங்க. அந்த மசாஜில் கலர் லைட்லாம் எரிஞ்சுது. அந்த லைட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பிரைட்டர் ஆகிட்டே இருக்கணும்னு. கடைசியாக ஒரு க்ரீம் தடவினாங்க. இதுக்கப்புறம் தான் வேலையே இந்த க்ரீம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா என் முகத்தை என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ க்ளோ இருந்தது.